எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். ஆமென், ஆமென், சொல்லுங்கள் ஆமென். இந்த ஆலயத்தின் வளர்ச்சியிலே, இந்த ஆலயத்தின் ஆரம்பத்திலே இருந்து கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க கேட்ட பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் நீதி உள்ளவர், அவர் சரியாக நடத்தி இருக்கிறார், நன்மையாய் நடத்தி இருக்கிறார், தீமைகளை நன்மையாய் மாற்றி இருக்கிறார், பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து இன்னும் ஒரு அத்தியாயத்தை திறக்க வைத்திருக்கின்றார். சில வேளைகள வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில பல கேள்விகள் வரும். ஒரு சில போராட்டங்களை நாம் சந்திக்கிற பொழுது சில கேள்விகள் வரும். ஆண்டவரே, நீரே எங்களை கைவிட்டீங்க. கேட்கிறாங்களா இல்லையா? கேட்டு இருக்கிறோமா இல்லையா? சத்தத்தை காணல. கேட்டிருக்கிறோம். சில வேளைகளை கேட்டிருப்போம், ஆண்டவரை எங்களை ஏன் நீர் மறந்துட்டீர் போல, எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டார், எங்கள் வியாகுலங்கள் கேட்கப்பட மாட்டார், எங்கள் கண்ணீர்கள் கேட்கப்பட மாட்டாதோ, எங்கள் பிரச்சனைகள் கேட்கப்பட மாட்டாதோ என்று சொல்லி நாங்கள் பல வேளைகளை அழுது இருக்கிறோம், தனிமையில இருந்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். ஆனால் நெகேமியா அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் அவர் நீதியுள்ளவர், சரியாக நடத்தி இருக்கிறார். எப்படி நடந்திருக்கிறார்? சரியாக நடத்தியிருக்கிறார். அதான் ஆண்டவராக எண்ணி பார்க்கிறோம். கடவுளுடைய உண்மைத்துவம் என்ன? அவர் எப்படி, அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறாரா? சரியாய் நடத்தி இருக்கிறாரா? நேர்த்தியாய் எங்களை பராமரித்து இருக்கிறாரா? பாதுகாத்து இருக்கிறாரா என்று சொல்லி கேட்டா திரும்பி பார்த்து சொல்ல வேண்டியது, ஒரு கட்டத்தில் அழுதோம் ஆண்டவரே, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென். ஒரு கட்டத்தில் குறைவோடு இருந்தோம், இப்பொழுது சந்தோஷமாக இருந்தோம். காணிக்கை பாட்டு ஒரு அடி வருகிறது, குறைவுகள் எல்லாம் வந்த பொழுதும் வலுவாமல் குறுகாமல் காத்துக் கொண்டிருக்கிறார். குறைகள் வந்தது, இழப்புகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது. ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவராக நடாத்தி வருகிறார். ஆமென். சபையை அழிந்து போக விடுகிற தேவன் அல்ல. வாசிப்போமா? நெகேமியாவிலே 9ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் வாசிப்போம். நெகேமியா 19:9-19. நீர் உமது மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. வனாந்திரம் என்றால் தனிமை. ஆமென். தனிமை. ஆமென். தனிமை. இப்ப நாங்க தனிமையா இருக்கிற பொழுது எங்களுக்கு பல கேள்வி வரும். எல்லாரும் எங்களை விட்டு போன பிறகு எங்களுக்கு கேள்வி வரும். வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது நீர் கைவிடவில்லை. வாசிங்க. அவர்களை வழி நடத்த எப்படி பராமரிச்சாராம்? வனாந்திரத்தில் பகலிலே மேகஸ்தம்பமா, அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு நான் நிற்பது, இந்த திருச்சபை அமைந்திருப்பது, இந்த திருச்சபை வாழுவது, இந்த திருச்சபை ஊழியம் செய்வது என்பது எல்லாம் அவராலே. ஆமென். ஒரு ஆள் சேர்ச்சு விட்டு நான் போயிட்டு வரேன், இது சரிப்பட்டு வராது போற பொழுது 2 பேர் உள்ளுக்கு வருவாங்க. ஆமென். பார்த்துருப்பீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நாங்க இல்ல, நாங்க வரையில, இந்த சபையில எங்களுக்கு முடியல, எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நாங்க போறோம், நாங்க குடும்பத்தோடு போறோம், 6 பேர் போறோம் நினைச்சு கொடுங்க. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா 10 பேர் உள்ளுக்கு இருப்பாங்க. ஆமென். அதுதான் எங்கள் ஆண்டவர். அக்கினி ஸ்தம்பத்துக்கூடாய் மேக ஸ்தம்பங்களுக்கூடாய் கர்த்தர் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார், கைவிடவில்லை. ஆமென். எங்களை சில வேளைகளை நாங்கள் கைவிடப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை யாருமே கவனிப்பார் இல்லை, எங்களுக்கு யாருமே உதவி செய்வார் இல்லை என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி பார்த்து சொல்லுவார், மகனே, உடைய வாயால நாவாலே சொல்லு மகனே, நான் என்ன செய்து கைவிடவில்லை. நான் நினைக்கிறேன்
நினைக்கிறேன் இந்த ஸ்டுவர்ட்ஸுக்கு ஞாபகம் இருக்கு, இந்த ஆலயத்தை புறநமைக்கிற பொழுது, மேட்சை புறநமைக்கிற பொழுது பல சவால்கள் எங்களுக்கு, பலத்த சவால்கள். கைவிடவே அவர்தான் எல்லாம், இயேசுதான் எல்லாம். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை சவால்களை சந்திச்சிருக்கிறார், ஒன்று ரெண்டு இல்லை, அநேக சவால், பலத்த சவால். 9:12 வாசிக்கிறார். 9:12 12ஆம் வசனம். நீ பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்திலே எங்கட ஆண்டவர் எங்களை எப்படி பராமரிக்கிறார், போஷிக்கிறார், எப்படி காப்பாற்றுகிறார். இந்த சரீரத்துக்கு எந்த சேதமும். சில வாட்டி நீங்க யோசிப்பீங்க, நான் ஒரு காரியத்தை முன்னெடுத்துட்டேன், இது என்ன நடக்க போதோ தெரியல, என்ன நடக்க போதோ தெரியல, இதை கால் எடுத்து வச்சுட்டேன், இந்த வேலையில கால் எடுத்து வச்சுட்டேன், இந்த படிப்புல கால் எடுத்து வச்சுட்டேன், இந்த ஊழியத்துல கால் எடுத்து வச்சுட்டேன், என்ன நடக்க போதோ தெரியல. கேள்வியோடு இருக்கலாம் அந்த காலை வேளையில நீங்க, ஆண்டவரே இந்த எதிர்காலம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் மக்களே அழியாமல் பாதுகாத்தார். உபாகம் 8ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சு பாருங்க, வீட்டை போய். அவர்கள் கால் உடுப்பு பழசாய் போகவும் இல்லை, கால்களிலே பாதரட்சை. ஆமென். அந்த அளவுக்கு பராமரிக்கிற கடவுள். He is very much faithful. அவருடைய உண்மைத்துவம் மாறாது. அப்படி இப்படி பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கும் அவருடைய சலன். ஐயோ, இப்ப பாத்தீங்கன்னா சில வேளை ஒரு காரியத்தை செய்கிற பொழுது சரிப்பட்டு வராது போல இருக்கு, நடக்காது போல இருக்கு, கைகூடி வராது போல இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பின்பு பார்த்தால் பெரிய வெளிச்சமாக விடுதலையாக இருக்கும். ஆமென். அதுதான் அவருடைய வல்லமை, அதான் அவருடைய உண்மைத்துவம். ஆகவே காலைவரை கலங்கி சோர்ந்து போய் நிம்மதியிலிருந்து ஆறுதலிருந்து எதிர்காலம் இல்ல, எங்களுக்கு பிரச்சனை, என்னால முடியல. ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய உண்மைத்துவம் என்றென்றும் மாறாது. எந்த மனுஷராலையும் மாற்றவும் முடியாது. நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, காலங்கள் யாருடைய கரங்களில் இருக்குது? எங்க அணியில இருக்கு. நாங்க சொல்றது, பிள்ளை நீ படிச்சல நல்லா வந்துடும், நான் நல்லா இருக்கக்கூடிய, நான் உயிரோடு இருக்கணும், இது எங்கட ஆசை, எங்கட எண்ணம், எங்கட எதிர்பார்ப்பு. நாங்க இல்லாமல் போனாலும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஆமென், ஆமென், சத்தம் ஆமென். எங்கட கையில எங்கட வாழ்க்கை இல்லை, எங்க எதிர்காலம் எங்கட கையில இல்லை, எங்களுடைய வரப்போற காலங்கள் எங்களுடைய கையில இல்லை, எல்லாமே கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. நாங்க டிசைன் பண்றோம். சில வேளை பிள்ளைகளுக்கு நீங்க டிசைனிங் வச்சிருப்பீங்க, இப்படித்தான் வரணும் என்ற பிள்ளை, ட்ரக் எல்லாம் மாறி போய் கொண்டிருக்கு, தடுமாறி எல்லாம். நல்ல பேச்சு பிள்ளைகளை கேட்டா செப்ப பேச்சு பிள்ளைகளுக்கு, A to Z. உன்னை இதுக்காகத்தான பெற்றனா, இதுக்காகத்தான வளர்த்தனா, இதுக்காகத்தான் உயிர் வச்சுனானா, இதுக்காகத்தான் இவ்வளவு லட்சம் வச்சு படிப்பிச்சானா, எத்தனை கேள்விகள். ஆனா கொஞ்ச நாளைக்கு பின்பு பார்க்கிற பொழுது தேவன் அதிசயமானவர். ஆமென், ஆச்சரியமானவர். அவர் உண்மை உள்ளவர். அவரை எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதிலே அவர் மாறாதவர். எபிரேயர் 10:23 டக்குனு வாசிக்கிறோம். தேவனுடைய பூமியின் மேல் அதிகாரியாக மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலே 10:23 எபிரேயர். அல்லாமலும் நம்பிக்கையை அசைவில்லாமல் நான் நம்பிக்கை நான் அசை நான் தளர்ந்து போட நாங்கள் கடவுளின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில உறுதியாய் உறுதியா இருக்க கடவுள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நடைபெறும். சில வேளை நீங்க பைபிள் எடுத்து வாசிப்பீங்க, அன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று டடாரண்டு வரும், ஆனா அது கூட வாழ்க்கை மதத்துக்கு சம்பந்தமே இருக்காது.
நீங்க கஷ்டப்பட்டு நொறுங்கி கண்ணீரோடு ஒன்றும் இல்லாமல் இருக்கிற பொழுது கர்த்தர் சொல்லியிருப்பார், நான் உன்னை உயர்த்துகிற தேவன். நான் நம்பியிருக்கவே மாட்டோம், எண்ணி பார்த்திருக்கவே மாட்டோம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் நம்பிக்கை அசையாமல், உங்களுடைய விசுவாசம் அசையாமல் இருங்கள். ஏனென்றால் வாக்கு தத்தம் பண்ணுகிற தேவன் செய்தபடி உண்மை. இன்னொன்று பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? உம்மை நேசித்து, அவரை நேசித்து கனப்படுத்தி, யார் கனப்படுத்தி? மனைவியை கனப்படுத்தி. கணவன் சொல்லுவேன், மனைவி சொல்லுவா கணவனை கனப்படுத்தி காப்பாற்ற. அப்படியே நாங்க. ஆனா வீட்டுல வந்துட்டா உனக்கு தலை சரியில்லை, உனக்கு லூஸ், நீ படிச்ச முட்டாள். என்ன போதி படிச்ச முட்டாள் மனுஷிக்கு அறியும். அப்ப பாப்பக்குள்ள லூஸ் தெரியல, தலைப்படுது தெரியல. என்னப்பா சொன்னீங்க? கனப்படுத்தி. என்ன செய்து? கனப்படுத்தி. எங்க வாழ்க்கையில நாங்கள் தவறு செய்தாலும், நாங்கள் பிழைகள் செய்தால் அவர் தவறு செய்கின்ற கடவுள் அல்ல. அதற்கு இணையாக பழிக்கு பழி வாங்குகிற கடவுளும் அல்ல. நாங்கள் சொல்லி ஏமாத்தாமல், கொடுக்காம கொடுக்கிறதை கொடுக்கிறேன் சொல்லி கொடுக்காமல் போனாலும் செய்கிற கடவுள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உபாகமம் 7:9 நாங்கள் முடிச்சுக் கொள்வோம். 7:9 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உபாகமம் 7:9 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஜேம்ஸ் பெண்ணாபுரிய பைபிள் வச்சிருக்க வாசியா போகும். அதுக்கு முதல்ல சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. முந்தவனாய கர்த்தரை தேவன் என்றும் தமிழை அன்பு கொண்டு அவர் கற்பனையிலே கைக்கொள்கின்ற அவர் 1000 தரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன்ஸ் என்றைக்கும் அவர் என்ன சொன்னாரோ அவர் தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய அன்பு மாறாது. ஆமென். கல்யாணம் முடிச்சு 8 மாதத்துல சொல்றாங்க, போதரையா எனக்கும் அதற்கும் சரி வராது. தைரியமா சொல்றாங்க. வந்து என்னம்மா என்ன கதையெல்லாம் கேள்விப்பட்டோம், என்னம்மா நடக்குது? ஓ அதுதான் நாங்க 5-6 வருஷம் காதலிச்சுதான் நம்ம முடிச்சோம். ஆனா இப்ப சரியில்லை, சேர்ந்து போற மாதிரி இல்லை. 5 வருஷம் சேர்ந்து போச்சு, இப்ப சேர்ந்து போனே இல்லை. ஆண்டவருடைய உண்மைத்துவம் தலைமுறை தலைமுறை மட்டும். இன்றைக்கு நானும் நீங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நாங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை போய் விடுவோம். வீட்டுக்கே அடிமா ரொக்கேட் அடி என்ன சும்மா அந்த மாதிரி பைக்கப்ப என்னப்பா இவ்வளவு நேரம் காணல, இந்த வழிக்கு வந்து கொண்டு வெடிக்கிடவே இல்ல. பெரிய ராக்கெட்ல சும்மா சின்ன சின்ன ராக்கெட்ல விடுவோம், பெருசு எல்லாம். என்னப்பா இந்த முறை காசு எல்லாம் ஒரு மாதிரியா சில வழி சத்தத்தை காட்ட கொஞ்சம் தான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. அது கணக்கு அவ்வளவு ராக்கெட் அடிக்கும். ஆண்ட சொல்ற தலைமுறை தலைமுறை வரைக்கும் நான் உண்மை உள்ள கடவுளாக இருப்பேன். ஆமென். என்னுடைய அன்பு மாறாது. பாருங்க அழகா சொல்லுங்க. 7:9 நான் வைத்த அன்பு மாறாது, என்னுடைய கிருபை மாறாது, என்னுடைய இரக்கம் மாறாது, ஒன்று மாறாது. நாங்கள் மாறினாலும் நான் மாற மாட்டேன். இப்ப வாசிப்போம். நெகேமியா 9:33 என்ன சொல்லுது? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எங்களுக்கு நேரிடப்பட்ட எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர், நீ உண்மையாய் நடப்பித்து நாங்களோ ஆமீன். என்ன சுத்துமாத்து பண்ணினோம், ஏமாற்றினோம். இன்னைக்கு இந்த ஆண்டு விழாவை நினைவு கூற யார் காரணம்? யார் காரணம்? இயேசு சுவாமி. ஆமென். என்ன ஆண்டவர் திரியற கடவுள் காரணம். ஆமென். ஆவியானவர் காரணம். ஆமென். ஏனென்றால் அவர் காலத்தில் காலம் ஒருவரை எழுப்பி இந்த சபையை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அதை எப்படியும் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். தலைவர்களை ஏற்படுத்தி, வழிகாட்டிகளை ஏற்படுத்தி, நல்ல மனிதர்களை தந்து, நல்ல விசுவாசிகளை தந்து, நல்ல பிள்ளைகளை தந்து அவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். நாங்களோ
உண்மை உள்ளவராக இருக்கிறபடியே நாங்களும் ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது. ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். சுற்றுமாத்து பண்ணக்கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நேசித்து மன்னித்து ரட்சிக்கிறோம். இந்த வேளையை ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்பி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம். நாங்கள் ஏமாற்றியிருக்கிறோம். சில இடங்களில் உமக்கு விரோதமாய் நடந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் வாழ்ந்திருக்கிறோம். பொய் சொல்லி இருக்கிறோம். என் நாவாலே உமக்கே பொய் சொல்லி இருக்கிறேன். என் நாவாலே பொருத்தனை பண்ணி செய்ய முடியாமல் போயிருக்கிறேன். கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் செய்ய முடியாமல் போயிருக்கிறேன். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவனாக உமக்கு இருந்திருக்கிறேன். உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறேன். ஆனா நீ சொல்றேன், என்னுடைய அன்பு தலைமுறை தலைமுறைக்கு இருக்கிறது. தர்மையான வேளையிலும் சுவாமி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மைத்துவம் உள்ளவர்களாக வாழ எங்களை கிருபையாக உம்முடைய உண்மைத்துவத்தை நாங்கள் நினைப்பது நாங்களும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ நிற்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 15ஆம் சங்கீதம், கர்த்தருடைய பர்வதத்திலே யார் வாசம் பண்ண முடியும்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். ஆண்டவரே, அந்த உத்தமனாகிய உண்மை உள்ளவனாக உண்மைத்துவம் உள்ளவனாக எனக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம். நல்ல